அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 டேஸ் சீரியல் ரிவ்யூ ஃபார் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட காலன் மந்திரவாதியை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இவங்க 3 பேர் தான் இப்போ கதைக்குள்ளே வந்து நல்ல சீரியஸாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. கதைக்குள்ளே நம்மளோட எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடமை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்மளோட கௌரி பாப்பா ஒரு பக்கம் அந்த பெட்டியை தூக்கி கொண்டு போய் உச்சிக்காளி கோயிலில் கொண்டு போய் சேர்த்துறதுக்காக போயிட்டுருக்கிறாங்க. இப்போ என்னெல்லாம் நம்மளோட கெஸ்ஸிங் படி என்னெல்லாம் நடக்கும்னா, நம்மளோட உச்சிக்காளி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்மளோட ஆவுடைய அப்பன் வந்து அனுப்பிவிட்ட ஆளுங்கள்லாம் வந்து புறாக்கூடன் கொண்டுட்டார். அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட காலன் மந்திரவாதி இப்போ அடுத்ததாக அவரோட மாந்திரிக முறையில் ஏதாச்சும் பயன்படுத்தி அந்த பொட்டியை திருடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு போகிறாரு. அது என்னென்னா, சில மாந்திரிக பூஜைலாம் செய்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இந்த மாட்டு மாமிசம் அது இதுன்னு சொல்லிட்டு சில ப்ராப்பரான ஒரு ப்ரமோவில் போட்டிருந்தாங்க. அதை நம்மளோட துர்கா கைக்கு அந்த லிஸ்ட்டு கிடச்சிது. அடுத்தது நம்மளோட துர்காவும் அதுக்கு எதிர்பார்த்தபடி அடுத்த பூஜை இவங்க தயார் பண்ண போகிறாங்க. ஏன்னா அதுதான் வழக்கமாக நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்மளோட ஆவுடைய அப்பனையும் நம்மளோட டிஎஸ்பி நந்தினியும் 2 பேரையும் நேருக்கு நேராக மோத விட போகிறாங்க. நம்மளோட சாண்டியே எப்படியோ ஒன்று அந்த உச்சிக்காளி கோயில் திருவிழாவில் நம்மளோட துர்கா கொல்ல தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க பீகார் பசங்களை வச்சு இறக்கி கொல்றதா சரவண பெருமாள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வந்து நம்மளோட துர்கா கையில் தான் வந்து அவங்க சாவ போகிறாங்கன்னு நம்மளோட கெஸிங். என்ன நடக்குதுன்னு எபிசோடு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் நம்மளோட சரவண பெருமாள் சாண்டி மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்காரு. அந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திரவாதி மேலே நம்மளோட ஆவுடைய எப்போ நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ சரவண பெருமாளா, இல்லை காலன் மந்திரவாதியா, இல்லை சாண்டியான்னு சொல்லிட்டு ரொம்பவும் போட்டியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எபிசோடு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.